தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சட்னி ட்ரை பண்ணா, இந்த எள்ளு சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. இது டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்கும் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட் கூட. ஸோ இத மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையானது எள்ளு 3 ஸ்பூன், 4 வரமிளகா இத முன்னாடியே வறுத்து வச்சுரணும். வறுத்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, புதினா மல்லி கொஞ்சோண்டு, தேங்காய். இதெல்லாம் நம்ம சட்னிக்கு தாளிக்கிற பக்குவத்திலேயே தாளிச்சுட்டு, அந்த நம்ம முன்னாடியே தாளித்து வச்சுருந்த கருப்பு எள்ளையும் வரமிளகாயும் அரைக்கும்போது அதோட ஆட் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக சட்னிக்கு நம்ம எப்பயும் போல் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை அண்டு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நம்ம கருப்பு எள்ளில் சத்துக்கள் நிறையா இருக்குது. லேடீஸ்க்கு இது அயர்ன் சத்து இருக்கனால லேடீஸ்க்கு அந்த காலத்தில் அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. கருப்பு எள்ளை நம்மளை சாப்பிடவும் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்.